ஹலோ கைஸ், இன்னைக்கு சாங் மான்வாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் இதே மாதிரி இன்னமும் நிறைய வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் ஒண்டி தட்டி விட்ருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே இன்வென்டரிக்குள்ளே நம்ம சாங் அங்கே கையை விட்டுருப்பால, அங்கே ஒரு போர்ஷனும் அவனுக்கு கிடைக்குது. இந்த போர்ஷன் என்னன்னு தெரியுமா? இது மூலமாக என்னால் அசால்ட்டாக ரெக்கவரி ஆக முடியும். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் ஒரு டைம் கோஸ்ட்டை முடிக்கும் போதெல்லாம் இது எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு நல்லாவே தெரியும் இது கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் பயன்படும்னு. அதனால தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். அதை நம்மளால குடிக்க ஆரம்பிக்க அவனோட ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க ரீஸ்டோர் ஆகுது. இன்னமும் ஒரு 5 வாட்டி நான் குடிச்சாலே போதும். ஆனா அதுக்குள்ள அந்த ரெப்ளிகா சாங்கும் பயங்கரமா அங்க தாக்குத. பிடிக்கும் போது ஜஸ்ட் மிஸ் ஆளு தப்பிக்கிறான். அங்க சைடுல போயிட்டு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதனால ரெப்ளிகா அப்படியே தள்ளி போகுது. இப்பதான் என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னோட பவரை. சரி, ஏதோ ஒன்று, எதுக்காக நான் போர்ஷனை பொறுமையா குடிக்கணும்? மொத்தமா குடிச்சிட வேண்டியதான். ஏன்னா யாரு பொறுமையா வெயிட் பண்ணுவா? கொஞ்சம் கொஞ்சமா பவர் அடிக்கிறதுக்கு மொத்தமா பவரை அடைய வேண்டியதான். அங்க இன்னமும் ஒரு 2 பாட்டில் ஏதோ தான் கையில இருக்கும். அதை குடிக்கலான்னு போறதுக்குள்ள அந்த ரெப்ளிகா ஒரு பயங்கரமான கிக் அடிக்குது. ஜஸ்ட் மிஸ் மூஞ்சில பட்டிருக்கும். ஆனா ஆளு எப்படியும் அங்க குனிறான். அங்க இப்போவும் நம்ம ஆளு 3வது பாட்டில பொறுமையா குடிக்கிறான். அங்க இந்த டைம்லயும் ரெப்ளிகா விடவே இல்லை. அங்க ரெப்ளிகா சாங்கோ பயங்கரமா அங்க தாக்கிங்கனே இருக்கு விடாம. அவ்வளவுதான், இப்போ 4வது முடிஞ்சது, 5வது முடிஞ்சது. அவ்வளவுதான், மொத்தத்தையும் நான் குடிச்சிட்டேன். இப்போ நான் மொத்தமா ரெக்கவர் ஆயிட்டேன். இப்பதான் என்னால நல்லாவும் ஃபீல் பண்ண முடியுது. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது ரெப்ளிகாவும் கழுத்தை பிடிக்கிறான். அதே டைம்ல அங்க கத்தியை இறக்கலான்னு போவானா, அந்த இடத்துல நம்ம சாங் இன்வென்டரி அப்படின்னு சொல்றான். அங்க 2 பேருமே அட் அ டைம்ல அவங்களோட கத்தியை வயிற்றுல இறக்குறாங்க. அங்க ரெப்ளிகாக்கும் இறங்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட வயிற்றுலயும் அது இறங்குது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ அங்க இன்வென்டரி ஆக்டிவேட் பண்ணிட்டான். இதனால ஸ்வாட் இறங்கவே இல்லை, இன்வென்டரிக்குள்ளதான் போயிருக்கு. நல்ல வேலை, டைம் இருக்கும் போதே இன்வென்டரியை நான் வர வச்சேன். இல்லைன்னா அவ்வளவுதான். எப்படியோ இந்த கொஸ்டியும் நான் முடிச்சிட்டேன். அங்கே சிஸ்டமும் நோட்டிஃபை பண்ணு, நீங்கள் வெற்றிகரமாக அப்சல்யூட் ரூலரை தோக்கடிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு உங்களோட பழைய பாடி இப்போ கிடைக்குது. அடுத்த செகண்டே அவனோட பாடியும் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அங்கே அவனோட பழைய ஸ்ட்ரென்த் அவனுக்கு வருது. பரவாயில்ல, நான் யோசிச்ச மாதிரி எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருந்தனோ அந்த ஸ்ட்ரென்த்தை நான் அடைஞ்சிட்டேன். ஆனால் என்ன ஒன்று, அங்கங்கே என்னோட உடம்புல கீரலாக இருக்கு. சரி சிஸ்டமே, என்னை சீக்கிரமா வெளியில கொண்டு போ. சிஸ்டம் ஒரு நோட்டிஃபையை ஷோ பண்ணு. இன்னமும் சில பல மெசேஜஸ் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? என்னது மெசேஜஸா? அங்க நம்மால நிறையவே ரீட் பண்ணத சில பல மெசேஜஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோ நரகத்துல இருக்கும் போது நரகத்தோட கடவுளையே அவன் கொன்னுட்டு திரும்ப பூமிக்கே வந்துட்டான். ஆனா என்ன விஷயம்னா, அந்த டைம்ல நரகத்தால யாருமே இல்லையா? இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஹெவன்லி பீயிங்ஸ் அவங்க எல்லா டீமன்ஸையும் நரகத்தையே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே கெஞ்சுதான். என்னது, அப்போனா உண்மையிலேயே அவங்க என்கிட்ட உதவியை கேட்குறாங்களோ? ஆனா யாரு கிட்ட அவங்களுக்கு கேட்கணும்னு தெரியல. நரகத்துல கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு நான் அவங்களுக்கு இடையில நான் சர்வே ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும் போது அந்த நரகத்துக்கே நான் ஒரு ரூலரா மாறணும் அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்களா? சிஸ்டமே, நரகத்துல இருக்க ஒரு டீமன்ஸு மாஸ்டர்ஸு எல்லாருக்குமே இதை காட்டு. உனக்கு புரியுதா? என்னால முடியாது. அவங்கள பத்தி ஒரு துளி கவலை கூட எனக்கு இல்லை. அதனால யாருமே இப்படி கேட்கக்கூடாது. மரியாதையா ஓடி போயிடுங்க. அங்க இப்படி அங்க சொல்ல, அங்க பாவம் மாஸ்டர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணும் தெரியல. இதுக்கப்புறம் நம்மால பார்க்கணுமே. வெறும் ஒரு கையை வச்சு 51, 52, 53 இன்னும் புஷ்அப் அவன் எடுக்கிறான். இதை பார்க்குற டாக்டரு அம்மாலாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மேடம், நீங்க யோசிச்ச மாதிரி தான் இப்போ அவன் கம்ப்ளீட்டா ஒரு அவேக்கன் பர்சனை மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா டாக்டர், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? ஏன்னா போன வாட்டி அவனை பார்க்கும் போது ஆனா ஒரு அவேக்னஸை கம்பேர் பண்ணா இவன் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்டா தெரியறான். எனக்கு இதை பத்தி அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நான் செக் பண்ண வரைக்கும் அவன் கிட்ட அவேக்னிங் பண்றதுக்கான சைன் எதுவும் எனக்கு தெரியல. அதனால அதுக்கான ஒரு சென்டர் இருக்கு. அங்கே நீ போய் கேட்டா உனக்கு இன்னமும் நல்லா தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட தேசனுக்கு என்னதான் ஆச்சு எனக்கு தெரியலமா. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்ன மாதிரி தான் அசோசியேஷனுக்கு போய் பாரு. என்னை விடவும் அவங்க நல்லாவே உனக்கு சொல்லலாம். சரி டாக்டர், நான் அதே மாதிரியே பண்றேன். ஏன்னா என்கிட்டயும் வேற வழி இல்லை. அங்க இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க கேட்டுதான் இருக்கான். அவிக்னஸுக்குன்னு தனியா ஒரு அசோசியேஷன் இருக்கு. அதை பத்தி தான் டாக்ஸில அங்க போகும்போதும் நம்ம ஆளு யோசிச்சுக்கினே வரான். அங்க அம்மாவும் டாக்டரும் பேசின எல்லா விஷயத்தையும் ஆளு கேட்டான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்காத மாதிரி இவன் நடிச்சிருக்கான். எனக்கு தெரியும் எங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்? நான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா நான் தூங்கி நின்றேன். ஆனா நான் நரகத்துல இருக்கும் போது இந்த பூமிக்கு அப்படி என்னதான்
என்னதான் ஆச்சு எப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் ஃபைனலா அவன் வீட்டுக்கு வரான். சாங் நீ உள்ள போ, நான் இதோ வரேன், டோரை முட்டேன். இதுக்கு அவன் ஓகே சொல்லிட்டு போறான். அங்க போகும்போது ஒரு பொண்ணு அப்படியே அங்க காசு எத்தனை இருக்கா. நம்ம ஹீரோக்கும் சுத்தமா தெரியல அது யாருன்னு. ஆமா யாரு நீ? அட டேசங் என்ன ஆச்சு, வா உள்ள நம்ம சாப்பிடலாம், ஏன்னா உனக்கும் பசியா இருக்கும் இல்லையா. உங்க அம்மாவும் இப்பதான் அங்க ஜீசுவை பாக்குறாங்க. ஆமா ஜீசு நீ வந்து திரும்பவும் எங்க போற? நான் இதுக்கு முன்னாடி உன்னால பயந்து போயிட்டேன் தெரியுமா, எதுக்காக நீ கால் பண்ண காலை எடுக்க மாட்டேற? இதுக்கப்புறமும் அப்படி பண்ணாத, ஏன்னா உன் மேல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னது அம்மா என்ன பேரு சொன்னாங்க? ஜீசுவா? அப்போனா இந்த பொண்ணு. இன்னொரு பக்கம் அங்க சாங்கோட அம்மாவும் பயங்கரமா ஜீசுவா கத்திக்கினே இருக்காங்க. ஆனா ஜீசுவா அங்க கேக்குற மாதிரியே இல்ல, அப்படியே காசை உள்ள வச்சுட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க இப்பதான் நம்ம சாங்கும் புரியுது, இந்த ஜீசு இருக்கல இந்த பொண்ணு நம்ம சாங்கோட தங்கச்சி தான். ஆனா நான் சுத்தமா யோசிக்கல, என்னோட சொந்த தங்கச்சி என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா. அங்க ஜீசுவும் போகும்போதே சொல்றான், ஹே என்னப்பா உன்னை பார்க்கும் போது நல்ல கண்டிஷன்ல நீ இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்களுக்கு அப்படி இல்ல, எல்லா நாளுமே நரகத்துல இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடறான். அட ஜீசு எங்க போயின்னு இருக்க, எங்க போறன்னு நீ சொல்ல மாட்டேற. ஆனா ஜீசு அதை கண்டுக்காம போறான். முன்னாடி அங்க டோரையும் யாரோ ஒருத்தங்க அப்படி தட்டுறாங்க. அதை பார்க்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது இது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு தொல்லை பண்ண அதே ஆளுங்க தான். ஏய் மரியாதைய கதவு தரங்க, இப்போ 3 எண்ணுவேன், அதுக்குள்ள வெளில வரல இல்ல அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அங்க ஆளும் பயங்கரமா கத்திக்கினே இருக்கான். கதவு திறக்கிறியா இல்ல உடைக்கட்டா? இன்னொரு பக்கம் ஜீசுவும் அங்க போயின்னு இருக்கா. ஜீசு எங்க போயின்னு இருக்க, போகாதவா. ஆனா ஜீசு கண்டுக்காம போயினே இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்ன டியோட் இவங்க வந்து திறக்கிற மாதிரி தெரியல, டோரை வச்சிடலாமா. ஆனா அதுக்குள்ள டோர் திறக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. அதே பொண்ணுதான். ஜீசு அங்க வெளில போறான். இந்த இடம் நாய்ஸியா இருக்கு, இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆமா யார் இந்த பொண்ணு? அட அந்த கடன் வாங்கின அதே லேடியோட பொண்ணு தான் நினைக்கிறேன். சரி ஏதோ ஒண்ணு. ஹேய் நீ வீட்டுல தான் இருக்குன்னு தெரியும், மரியாதை எங்களுக்கு காசை கூட. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னால கான்டாக்ட் உங்களை பண்ண முடியல, நான் என்னோட சன்னை இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்கிட்ட இப்போ கொஞ்சோண்டு காசு இருக்கு, இந்தாங்க உங்களோட காசு இப்படின்னு அவங்க அம்மாவும் காசை தராங்க. ஆனா டேசாங் முன்னாடியே அவங்க அம்மாவையும் அந்த காசையும் அப்படியே அவன் தள்ளி விடுறான். அதனால டேசாங்கா பயங்கரமா கடுப்பாவுது. நீ என்ன யோசனை இருக்க, எங்களுக்கு இத்தனோண்டு பணம்லாம் தேவையில்லை, மொத்தமா வேணும், எந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு பணத்தை இப்பயே எனக்கு கொடுக்கணும். தள்ளி விட்டதுல பாவம் டேசாங்கோட அம்மா கீழே இருக்காங்க. இதை பார்க்கும் போது டேசாங்கோட கடுப்பு அங்க இன்னமும் உச்சத்துக்கு போயிடுது. அங்க ஒரே அடியில ஆளை பறக்க விட்டுறான். அங்க இதை பாக்குற அந்த குண்டா இருக்கிற பர்சனும் வரான். ஆமா டியூட் என்ன ஆச்சு உனக்கு? அதோ அதோ அவன் தான் என்ன அடிச்சான். நானே உங்களை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்களா இங்க வருவீங்க அப்படின்னு நான் யோசிக்கல. ஆமா எப்படி இவனால நிக்கலாம் முடியுது, அன்னைக்கு இவனால நடக்க கூட முடியல, இப்போ என்னன்னா எங்களையே அடிக்கிறான். ஏய் தம்பி உங்க அம்மா மேலதான் தப்பு இருக்கு, பணத்தை வாங்கிட்டு இன்னும் அவங்க செட்டிலே பண்ணல, அதுக்கு என்னன்னா நீ வந்து எங்க ஆளியை அடிக்கிறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நாங்க யாருன்னு தெரியுமா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வரும்போதே சொல்றான், நான்லாம் நரகத்திலேயே சர்வே ஆயிருக்கேன், அப்படி இருக்கும் போது என்னால பூமியில சர்வே ஆக முடியாதா என்ன. 10 செகண்டே அவனோட முகத்தை போச்சு பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறான். கிட்டத்தட்ட 100க்கும் மேல நிறைய அடி அடிக்கிறான். அவளோட முகமே ஒரு மாதிரி பேந்து போகுது. ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப கடுப்பாயுது. பக்கத்துல ஒரு உடன் சேர் இருக்குமா, எடுத்து மூஞ்சிலே அடிக்கலாம் அப்படின்னு போறான். சாங் ஒரே பஞ்சு தான், அந்த சேரும் உடையுது, அவனோட முகமும் அங்க உடையுது. அந்த பஞ்சோட இம்பாக்ட்ல ஆளு எங்கேயோ போய் விழுறான். பாக்குற இன்னொருத்தனும், ஹேய் நீ வந்து என்ன பண்ணு இருக்க உனக்கு தெரியுதா, என்கிட்ட கத்தி இருக்கு, உன்னோட கதையை மொத்தமா என்னால முடிக்க முடியும், அதனால மரியாதை தூரப்போ, என் கிட்ட வராத தூரப்போ. ஆனா நம்ம ஆளு கண்டுக்காம அந்த கத்திய பிடிச்சுன்னு இருக்க அந்த கையை பிடிக்கிறான். ஹேய் இந்த கையை வச்சுதானே எங்க அம்மாவையே நீ அடிச்ச, இதுக்கு மேல இந்த கையே இருக்கக்கூடாது. அந்த கையாளு திருவி விட அந்த கையே ஒரு மாதிரி ஆகுது. கையினாலு பயங்கரமா கத்துறான். ஹேய் தம்பி நீ இந்த அளவுக்கு எங்களை தாக்கிட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஓ அப்படியா, உங்களால இன்னமும் நிறைய விஷயத்த பண்ண முடியுமோ. இப்போ இதுதான் விஷயம்னா உங்களோட கதையை இங்கேயே முச்சிடுறேன், அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காதுல. டேசாங் வேணாம் அப்படி பண்ணாத கண்ணா. அங்க இப்படி அவங்க அம்மா சொல்ல அங்க டேசாங் கம்மன் ஆயிரான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு அவங்க போயிடறாங்க. டேய் உங்களை நாங்க கண்டிப்பா விட மாட்டோம், நீங்க பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இன்னொரு பக்கம் கார்ல அவங்க போகும்போது அங்க அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஆமா எப்படி அந்த பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு பார்க்கும் போது ரொம்ப அவன் வீக்கா இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப பெருசான மாதிரியும் ரொம்ப டிஃப்ரெண்டா அவன் தெரியறான். இன்னமும் எனக்கு டவுட்டா இருக்கு, அன்னைக்கு பார்த்தா அதே ஆளானு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றது, இதே மாதிரி போச்சுன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்னதான் சொல்றது. அட அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் விஷயத்த பாத்துக்கிறேன், எப்படி அவங்கள வர வைக்கணும் எனக்கு தெரியும். அங்க சைட்ல ஜீசு போயின்னு இருக்கா. அங்க ஜீசுவை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது இத அதே பொந்தானு. காரை நித்துறா சீக்கிரம். இந்த பக்கம் என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல. அப்படியே சீன் இந்த பக்கம் வந்து அங்க சாங்கோட அம்மாவும் இப்பதான் அங்க உண்மையை சொல்றாங்க.
சாங், உனக்கு தெரியுமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கே விழுந்துட்ட. நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். நாங்கள் ஏறாத ஹாஸ்பிட்டலே இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் ஏறி இறங்கினோம். ஆனால் அப்படி இருந்தோம் எங்களால் கண்டே பிடிக்க முடியல உனக்கு என்னதான் ஆச்சுன்னு. கோமாக்கு நீ போனதுதான் அங்கே எழுந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி நம்மளோட வீட்டை நான் வித்துட்டேன், நம்மளோட ஸ்டோரியும் நான் வித்துட்டேன். அந்த டைம்ல நான் ரொம்ப நம்பினேன் நீ சீக்கிரமா எழுதுப்பேன்னு. ஆனால் அப்படி ஆகலை. கடைசியில் என் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட அந்த அளவுக்கு பணமோ இல்லை, ஃபினான்ஷியலாக நம்மளோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால கடன் மேலே கடனா ஒன்று பார்த்துக்கணும்னு சொல்லி நிறையவே நான் வாங்கினேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சரியா என்னால் காசை கூட பே பண்ண முடியல. அந்த பணத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஏறி போயிடுச்சு. அதுக்காகவே இவங்களும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஜீசோ அவ வந்து இன்னமும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவ வந்து படிக்கலையா என்ன? அவ 2 வருஷத்துக்கு முன்னாடியே படிப்பை விட்டுட்டா. ரீசெண்டா ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு வேலையும் கிடைச்சது. அங்க அவ சொன்னா, என்னால ஒர்க் பண்ண முடியும், நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன். ஆனா ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு அடிபட்டதான் மிச்சம். ஆனா அப்படி இருந்தும் உன்னோட தங்கச்சி நிக்கல. கேஸ் ஸ்டேஷனு, கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, இந்த மாதிரி ராப்பாகலாம் உனக்காக நிறையவே வேலை பார்த்தா. ஏன்னா அப்படி பண்ண வச்சு கொஞ்சமாச்சு காசு மிச்சம் இருக்கும், அதை வச்சு கடனை அடைச்சிடலான்னு. ஆமா, அப்பனா ஜீசோ எதுக்காக ஸ்கூலுக்கு போறத ஸ்டாப் பண்ணா? அவ ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே நீதான் சாங். ஏன்னா அவளும் சர்வே ஆகணும், அதே டைம்ல நம்மளுக்கும் ஒரு உதவியா இருக்கணும். ஆனா சில பல மாசமாவே அவ என்கிட்ட ஒழுங்கா கூட பேசுறதில்ல. எது கேட்டாலும் அப்படியே போயிடுறா, வியர்டா இருக்கா. எனக்கு இப்பதான் புரியுது, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் எதுக்காக இவங்க 2 பேரையும் அப்படியே தனியா விட்டேன்? அங்க இப்படி இவங்க யோசிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு காலம் வருது. அங்க சாங்க்கும் நல்லாவே தெரியுது, இப்போ வந்து அதே 2 ஆளுங்க தானே. ஆமா, இது வந்து அவங்க தானே. எனக்கு போனை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். போன்ல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதை கேட்டு சாங்க்கு ரொம்ப அங்க கடுப்பாகுது. அது என்ன விஷயம்? அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். சில பேர் இப்பயே கெஸ் பண்ணிருக்கலாம் என்ன இருக்கும்னு. ஏன்னா போற வழியில தான் சாங்கோட தங்கச்சியை அவங்க பார்த்தாங்க. அப்புறம் என்ன தூக்கிட்டாங்க. அதான் சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இவங்களை அப்படியே விட்டா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயினே தான் இருக்கும். அதனால சாங்கு மொத்தமா முடிப்பானா எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைம்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.